இன்னைக்கு காலையில ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு பக்கம் கருப்பட்டி போட்டு களி கிண்டி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலலாம் கட் பண்ணி போட்டு என்ன செஞ்சுட்ருந்தேன் அப்படின்னா, கூழு தான் நைட்டே அதெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ளே சரி வெங்காயம், தயிர்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வேக வேகமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலலாம் வெட்டி போட்டு கேப்பக்கூழ் தான் செஞ்சுருந்தேன். அதாவது ராகி மாவு வச்சு நைட்டே செஞ்சுட்டு அந்த கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். உடம்புக்கு வேற அடிக்கிற வெயிலுக்கு நல்லது தானே அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். பார்த்தா நல்லா தான் வந்திருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு காலையில டிஃபனுக்கும் குடுத்து அனுப்பியிருந்தேன். ஆனா குடிச்சிட்டு என்ன ரியாக்ஷன் குடுக்காங்கன்னு பாருங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடிச்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு லஞ்சுக்கு சிம்பிளாக வேலையை முடிச்சிடலான்னு வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு தான் வச்சுருந்தேன். அப்புறம் முட்டை பொரியல், ஊறுகாய் வச்சு சிம்பிளாக இன்றைக்கி லஞ்ச் முடிச்சாச்சு. எதுக்கு மோர் குழம்பு வச்சேன்னு ஒரே சண்டை. என்ன இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரே குழம்பே வச்ச மாதிரி இருக்க, ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி செய்யலாமேன்னு செஞ்சேன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றுக்க மனசு இல்லை அவங்களுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.